அன்னை தமிழின் அருந்தவ புதல்வர்கள் அனைவருக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்று நமது அரங்கிற்கு திருமிகு தலித் குடிமகன் அவர்கள் வருகின்றிருக்கிறார். இவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பேராளர். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் சில ஊடகவியலாளர்கள், குறிப்பாக அந்த சவுக்கு சங்கர் என்பவர் வீட்டில் தூய்மை பணியாளர்களை போல உள்ளே போய் அதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகளை நடத்தினார்கள் அப்படின்ற செய்தியெலாம் வருது. அதை செய்தவர்களெல்லாம் பிடிச்சிருக்காங்க, வழக்கு தொடர்ந்துருக்காங்கலாம் சொல்கிறாங்க. இந்த நிகழ்வை பற்றிய உங்களது பார்வை என்ன? உண்மையை நியாயத்தை பேசுபவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது. இப்போ சவுக்கு சங்கர் உங்கள் பார்வையில் ஒரு நேர்மையாளர், உண்மையை பேசுகிறார், சில விஷயங்களை மக்கள் பொதுவெளியில் சொல்லுகிறார். அவர் யார்கிட்டயே காசு வாங்கிட்டுலாம் அப்படி பேசுகிறாருன்றாங்களே உங்களை போன்றவர்கள்ட்ட. அப்படியெல்லாம் வந்து சொல்லிவிட முடியாது. இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களோட ஊதுகுழலாக செயல்படுகிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது சார். அது நாட்டில் என்ன நடக்குது தவறு பொது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களை போன்றவர்களுக்கு எப்படி இருக்குதோ அது போல தான் சவுக்கு சங்கருக்கும் உண்டு. ஆனால் அவர் வீட்டில் நடந்த அந்த சம்பவம் 20க்கும் மேற்பட்டவர்கள் தூய்மை பணியாளர்கள் என்ற போர்வையில் உள்ளே சென்று அப்படிப்பட்ட அராஜகத்தில் ஈடுபட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. இது வந்து தனிப்பட்ட ஒரு விரோதத்தின் பின்னணியில் நடந்த நிகழ்வுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அரசியல் சார்ந்து நடந்தது நினைக்கிறீங்களா? இது வந்து அரசியல் சார்ந்து தான். அது வந்து ஆனால் அரசியல் தானே பேசுகிறார் அவர். அப்போ இவர் அரசியலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தே பேசி கொண்டிருக்கிறார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திமுக தான் இன்றைக்கி நடக்கின்ற அராஜகங்களுக்கு வந்து பொறுப்பேற்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து ஆட்சியாளர்கள், அவங்க தான் சட்டம் ஒழுங்காக சரியாக பாதுகாக்கணும். ஆனால் இந்தியாவை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்காது. சம்பவம் வந்து சென்னையில். ஆனால் இந்தியா முழுவதும் அவர் தானே ஆள்றாரு, உங்கள் மோடி தானே ஆள்கிறார், அவர் தானே தலைமை அமைச்சர். சம்பவம் வந்து சென்னையில். அதற்கும் வந்து இந்தியாவில் இல்லையா? பிரதமர் மோடி அவர்களுக்கு சென்னை இந்தியாவில் இல்லை சார். ஆட்சி அதிகாரம் வந்து நம்முடைய முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் கிட்டே இருக்குது சார். சுப்ரீம் பவர் எல்லா மாநிலத்தையும் கட்டி ஆள்கிற ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்குது, ஒரு அதிகாரம் அவருக்கு இருக்குது. ஏன் அவர் அதை பற்றி பேச மாட்டேங்கிறார் சார்? இது வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு குடிமகன் நடந்த ஒரு சம்பவம். அது வந்து விரும்பத்தகாத சம்பவம். அது வந்து சரி. இப்போ இந்த நிகழ்வை நடத்தினது திமுக காரங்கன்னு சொல்ல வரீங்களா? திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகள் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து தான் பொறுப்பேற்கணும். அதனால தான் அந்த 20 பேர் போயிருக்காங்க ஒவ்வொரு கட்சியிலேருந்தும். 20 பேர் போய் ஒரு கட்சியிலும் போல 20 பேருக்கும் மேற்பட்டவர்கள் தூய்மை பணியாளர்கள் என்ற போர்வையில், ஏன்னா தூய்மை பணியாளர்களே எங்களுக்கு அந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, போர்வையில் அந்த உடை அணிந்து கொண்டு போய் தூய்மை பணியை மேற்கொள்கிறவர்கள் இந்த செயலை செய்வது எப்படி வந்து பொருந்தும்? அல்ல, சிலர் வந்து நேரடியாக சில எதிரிகளை சம்பாதித்து கொள்வாங்க. ஆனால் இந்த மாதிரி அவங்க எதிரிகள் வந்து இப்படி ஏதாவது வினையாற்றும் போது அரசியல் கட்சிகளை அப்படி காரணம் காமிச்சிட்டு நான் சுத்தமானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எதுவும் இருக்கா சார்? இது வந்து சார் உண்மையை வெளியில் வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு. நடந்த ஊழலை, லஞ்ச லாவணியங்களை. அப்போ உளவு பிரிவுலாம் தேவையில்லை சார், சவுக்கு சங்கர் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. போலீஸ் எங்கே சார் தன் கடமையை செய்யுது? சட்டம் தன் கடமையை செஞ்சால், போலீஸ் தான் வேலையை ஒழுங்காக செஞ்சால் நாட்டில் வந்து தப்பு பண்ணணும் பயம் இருக்குமா இருக்காதா? தப்பாக பேசுறவனுக்கும் பயம் இருக்கணும்ல, தப்பாக பேசுகிறவனுக்கும் பயம் இருக்கணும், தப்பு பண்ணுறவனுக்கும் பயம் இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கொள்ளைகள் நடக்கிறது. ஏடிஎம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடறாங்க. எல்லாமே வடநாட்டு திருடர்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ராஜஸ்தான்லேருந்து வந்தாங்க, இங்கே வந்துட்டு உடனே விமானத்தின் மூலமாக போயிடுறாங்க பணத்தோட அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ இந்தியா முழுவதையும் ஆள்கிற நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் தனது அதிகாரத்தை சரியாக செயல்படுத்தவில்லை, தன் கீழ் இருக்கிற அந்த பொறுப்புகளை தட்டி கழிக்கிறார் அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது சார். இந்த 2 நாட்கள் முன்னாடி நடந்த அந்த ஏடிஎம் செயின் பறிப்பு கொள்ளை சம்பவத்தில் வட மாநிலத்தை சேர்ந்தவங்களை என்கவுண்டர் பண்ணிட்டு காவல்துறை. அதுவே நான் தவறுன்னு தான் சொல்ல வரேன். அப்போ வந்து முன்னாடியும் சட்டத்தின் முன்னாடியும் நிறுத்தியிருக்கணும்.
வந்தால் அந்த ஏங்க, குற்றவாளி அவன் வந்து உங்களை கொல்ல வந்தால் நீங்கள் அப்படி பார்த்துட்டு நிற்பீங்களா? சார் ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணுறாங்க, ம் தன்னை கொல்ல வந்தால் சுட்டன்னு சொல்கிறாங்க. எந்த வகையில் சார் நியாயம்? நீ பிடிச்சிட்டு வந்துட்ட, அவன் எப்படி உன்னை கொல்லுவான்? அவன் எப்படி அருவா எடுப்பான்? அவன் எப்படி துப்பாக்கி எடுப்பான்? இதுவே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தான் சார். ஒரு செயலை மறைப்பதற்கு, ஒரு சம்பவத்தை மறைப்பதற்கு இல்லை, இப்போ நடக்கிற நிகழ்ச்சி இது. அவருடைய இவர் இங்கே கொண்டு வர்றாங்கன்னு சொல்லும்போது அவருடைய கூட்டாளிகள் அவரை விடுவிப்பதற்காக அவரிடம் ஏதாவது ஆயுதங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் இல்லையா? சார் நம்ம போலீஸ் வந்து நல்ல போலீஸு, ஆனால் இப்போ நல்ல போலீஸாக இல்லை. நம்ம போலீஸுக்கு தெரியாத வித்தையே கிடையாது. இது வந்து சும்மா சார், இது செய்திக்காக, ஒரு செய்தியை மறைப்பதற்கு இந்த செய்தியை வந்து நாங்கள் வந்து நேர்மையாக இருக்கிறோம், அப்புறம் பிடிச்ச ஒன்று சுட்டுட்டோம். என்ன சார் அது? அநியாயமாக இல்லை என்கவுண்டர். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லையே, இந்தியா முழுக்க இந்த மாதிரியான கொலைகள்லாம் நடக்கத்தானே செய்யுது. அதாவது காவல்துறையினர் இந்த மாதிரி தப்பி போகிறவங்கள இல்லை சார் திருடுறவங்கள இவங்களை வளர்க்குறதே காவல்துறை தானே சார். எப்படி சார் குற்றவாளி மேலே நீங்கள் போலீஸ் தரப்பு ரிப்போர்ட் பாருங்கள், இவர் மேல் பல வழக்குகள், பல கொலை சம்பவங்கள் ஈடுபட்டுள்ளார். எப்படி அந்த தைரியம் வருது? யார் அது துணை போகிறது? போலீஸ் தானே. ஒரு கொலை பண்ண ஒன்று திருத்தணுமா இல்லையா? இல்லை, அது தமிழ்நாடு நிறுத்தணுமா இல்லையா? இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்கள்லையும் இது நடக்குது இல்லை? எல்லா சொல்கிறேன் சார், த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கிற போலீஸ் தான் நான் சொல்ல வரேன். அப்போ இந்தியாவோட நிர்வாகம் சரியில்லை? அப்படி கிடையாது சார், போலீஸ் சரியில்லை. போலீஸை யார் ஆட்டு வைக்கிறது? யார் கையில் போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க? யார் பேச்ச போலீஸ் கேட்குறாங்க? போலீஸ் ஒரு நாள் கேட்க, ஒரு நாள் கேட்காது. ஒரு நாள் சிஎம் பேச்சுக்காக மறுநாள் கேட்காது, ஒரு நாள் பிஎம் பேச்சுக்காக மறுநாள் கேட்காது. அப்போ தனித்தன்மையோட அப்போ முதலமைச்சரும் அதுக்கு பொறுப்பு கிடையாது, பிரதம அமைச்சரும் பொறுப்பு கிடையாது. அப்படி கிடையாது. போலீஸ் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யணும் சார். இன்றைக்கி மிகப்பெரிய அமௌண்ட்டே வந்து காவலுக்கு தான் ஒதுக்குறாங்க, காவலுக்கு இராணுவத்துக்கு தான் வந்து ஒதுக்கப்படுகிறது. மிகப்பெரிய நிதி அவங்களுக்கு தான். இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறத பார்த்தா அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ரேஞ்சுக்கு இருக்கிறீங்க. அதுக்கான ஒரு இதெல்லாம் நடக்குது, நிகழ்வுகள்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க போகிறது மாதிரியான பேச்சுக்கள்லாம் தமிழ்நாட்டில் அடிபடுது. தலித் குடிமகன் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடாதா? நீங்கள் அமைச்சராகவே ஆகலாங்க. மகிழ்ச்சி, நாங்கள் வாழ்த்துறோம். எங்களுக்கு தெரிந்த ஒருத்தர் அமைச்சராக இருக்காரும், மகிழ்ச்சி தானே. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியே கிடையாது, அடுத்த தேர்தலில் கூட கிடையாது அப்படின்னு சொன்னவர், ஆனால் அப்படியே வேறு மாதிரி மாறிட்டார். அரசியல்வாதின்னா அப்படி தானே சார்? 100% அரசியல்வாதி இல்லையா அவர்? அரசியல்வாதினா உண்மையாக ஒரே நிலையில் இருக்கக்கூடாது. எப்படி ஒரு முதலமைச்சராக அவருக்கு தெரியும். அவர் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு, மாண்புமிகு அமித்ஷா அவர்களை நம்முடைய நாட்டோட அமைச்சரை பார்த்துட்டு, உள்துறை அமைச்சரை பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கேட்டாமா நாங்கள் கூட்டணி அமைப்போம். பியூர் அரசியல்வாதி, 100% அரசியல்வாதி. இப்போ அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்த பிற்பாடு அமித்ஷா அவர்கள் ஒரு ட்விட்டரில் செய்தியை போடுறார், என்டிஏ ஆட்சி அமையும் தமிழ்நாட்டில். சார் எங்களுடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து அதை செஞ்சுட்டு வர்றாரு. நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு வரோம். எங்களுடைய எழுச்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் தொடர்ந்து அதை சொல்லிட்டு வரோம். இது நாங்கள் தொடர்ந்து சொல்கிறது தானே சார். நாங்கள் ஆட்சி அமைப்போன்றது நாங்கள் அதை சொல்லிகிட்டே தான் இருப்போம். இல்லை நடக்குதோ நடக்கும். இப்போ டெல்லி மாதிரி நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு மாறும். இப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தா அடுத்த நீங்கள் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் வந்து அண்ணாமலையா இல்லை எடப்பாடி பழனிசாமியா? அது வந்து நம்முடைய பாரத பிரதமர், எங்களுடைய தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முடிவு செய்வார் யார் முதலமைச்சர் என்று. ஆனால் அதை முடிவு செய்யாமலே என்டிஏ வந்து ஆட்சி அமைக்குன்னு சொன்னால் பூடகமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பதவி இல்லை அப்படின்னு அமித்ஷா சொல்கிற மாதிரி தெரியுது. நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்தால் அப்படி சார்? அது நீங்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வரீங்க? ஒவ்வொருத்தரோட வார்த்தைகள் வந்து சில கற்பனைகள் அல்லது சில உண்மைகளை வெளியில் கொண்டு வரும். அவரோட செயல்பாடு அந்த மாதிரி இருக்கேன்னு கேட்குறேன் சார். என்டிஏக்கு நாங்கள் தான் தலைமை, அதனால் அதை சொல்கிறோம். அதில் தப்பு இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவிலாம் உள்ளே வரக்கூடாது, உள்ளே வர விட மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாரு தெரியுமா? பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தானாகவே விலகாவிட்டால் அவமானங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு எடப்பாடிக்கிட்ட சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் சார் தொடர்ந்து அவமானங்களை சந்தித்து வருபவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். அவங்களோட சேர்ந்ததுனாலயா? இல்லை, அவர் தன் நிலையை மறந்து, தான் யார் என்பதை மறந்து சரி செயல்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு அவருக்கு அவ்வளோ அவமானங்களை சந்தித்திருக்கிறார்.
4 மணியும் டெய்லி ஏங்க எடப்பாடியே உங்களை வேணான்னு சொன்ன போது உங்களோட நின்னாருங்க ஓ பன்னீர்செல்வம். சார் எங்களோட இன்னது வந்தது வேறு சார். நீங்கள் மீண்டும் என்னை சேர்த்துக்கோன்னு வந்து நீங்கள் மனு போட்டுருந்தா நான் சேர்க்க மாட்டேன் எடப்பாடி சொல்லியிருந்தா இது ப்ரெஸ்ஸுக்கு உங்களை மாதிரி ஊடகங்கள் இது ஒரு நியூஸ் ஆகுது. ஆனால் பார்க்குற பப்ளிக்கு இது அசிங்கமாக தெரியுது. ஆனால் அவங்களுக்கு அசிங்கமாக தெரியல. என்ன சேர்த்துக்கோன்னு ஓபிஎஸ் தொடர்ந்து சொல்கிறாரு. நான் சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடியார் சொல்கிறாரு. பப்ளிக் வந்து இது கேவலமாக பார்க்குறாரு அந்த செய்தியை வந்து. அவர் எடப்பாடியை விட பெரிய தகுதி உள்ளவர் ஓபிஎஸ். ஒரு 3 முறை முதலமைச்சர் வந்திருக்காரு. அவர் போயிட்டு கெஞ்சிட்டு இருக்குது. அது பப்ளிக் தவறாக பார்க்குறாங்க. சரி, இப்படி கேவலமாக மக்கள் நினைக்கிறவர்களை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்களே சார். மக்கள் கேவலமாக நினைப்பது அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க. இன்னைக்கு என்னப்பா இவர் இப்படி பேசுகிறாரு, என்னப்பா இப்படி கெஞ்சுறாரு, நாளைக்கு கொடுப்பா நம்மளுப்பா பாவம்பா ஓட்டு போடுப்பா ஒரு 3 முறை முதலமைச்சர் இருந்தாருப்பா, அந்த அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்தாருப்பா போடுப்பா. நிலைமை மாறுது சார். அப்போ அடுத்த முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இல்லை, நாங்கள் தானே முடிவு பண்ணோம். அதோட திரும்பி ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆகிடுவாங்க. ஏன் தலைவர் அண்ணாமலை இருக்கும்போது? இல்லை, இப்போ முடிவே பண்ணாமல் ஏன் இருக்கிறீங்க சார்? இன்னும் பல கட்சிகள் உள்ளே வரப்போகுது சார். நீங்கள் பாருங்கள், இந்த மாதம் ஒரு செய்தி உங்களுக்கு, அடுத்த மாதம் வேறொரு செய்தி, போக இப்படி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பிஜேபியை பார்க்குற பார்வையில் நீங்கள் வந்து திமுகவை பார்க்கணும் சார். திமுகவில் ஒரு காலத்தில் நம்ம முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த இந்த பீரியடில் அவருடைய பிறந்தநாள் வந்து கொண்டாடுவாங்க, 100 நாள் கொண்டாடுவாங்க. தமிழ் அறிஞர்கள் கூட நிகழ்ச்சி தலைவர்லாம் பேசி வந்தாங்க. இன்றைக்கி விஜய்ன்ற பேரில் யாரெல்லாம் இருக்காங்க? விஜய் சேதுபதி, விஜய் ஆண்டனி, எல்லாரும் விஜய் கவிஞர் விஜய் பேரில் யாராகலாம் அவங்களாம் மேடை ஏற்றுறாங்க பேசுகிறதுக்கு. விஜயை கண்டு பயப்படுறாங்களா? பயப்படுறாங்கன்னு அர்த்தம். விஜய் பேரில் சினிமா துறையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இன்றைக்கி இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு மேடை ஏறி பேசுகிறாங்க. இப்போ திராவிட முன்னேற்றங்களும் விஜயை பார்த்து அச்சப்படுகிறது. உண்மையில் அச்சப்படுகிறது. நீங்கள் அச்சப்படலை? நாங்கள் அச்சப்படலை. அதில் இன்னொரு விஷயம், ஏன்னா நீங்கள் தான் உருவாக்கி விட்டுருக்கீங்க. இல்லை சார், இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, நீதி அரசர்கள் இந்த முறை தான் பார்க்குறேன். அவருடைய முதலமைச்சருடைய பர்த்டேக்கு 6 நீதியரசர்கள், முன்னாள் நீதியரசர்கள் புகழுரை. முன்னாள் நீதியரசர்கள் தானே புகழுரை. முன்னாள் நீதியரசர்கள் பிஜேபியோட எம்பி ஆகும்போது இது தவறா என்ன சார்? கமிஷனுக்கு பேசுகிறாங்க சார். நான் சொல்கிற கமிஷன் வேறு, கமிட்டி. நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. சரி பேசுகிறாங்க. ஒரு நீதியரசர் தன்னுடைய பதவி காலத்தை முடிச்சிட்டாக்கா வேறு ஏதாவது மக்கள் பணியாற்றணும், இல்லை கல்லூரிகளுக்கு போய் பேசணும், இல்லை மாணவர் மத்தியில் பேசணும். நீதியரசர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அவர்களுக்கு கவர்னர் பதவியெலாம் கொடுக்குறாங்க. அது நடந்திருக்கு. அப்போ இது நடக்கிறதுல என்ன தவறு? பப்ளிக்கில் நீங்கள் செஞ்சால் சரி, அவங்க செஞ்சால் தவறு. பப்ளிக்கில் வந்து ஒரு முதலமைச்சரை வாழ்த்தி நீதியரசராக இருந்தவங்க, மோடி எத்தனை நீதி சொன்னவங்க, இப்போ மோடி எத்தனை நீதியரசர்கள் வாழ்த்தி பேசுகிறாங்க. பதவிக்கு வருவது என்பது வேறு, ஒரு கமிஷனுக்கு ஒரு கமிட்டிக்கு தலைமை இருப்பது என்பது வேறு. மேடையில் போய் தெரு மேடைகளில் போயிட்டு ஒரு முதலமைச்சருக்கு பாராட்டி புகழ் வாசிப்பது என்பது எந்த வகையில் நியாயம் சார்? அதை நீதியரசர்கள் பண்ணுறாங்களா மோடிக்கு? சார் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. நான் சொல்கிறது தெருமுனை கூட்டத்தில், தெருமுனையில் பிறந்தநாள் விழாவில் பேசுகிறாங்க முன்னாள் நீதியரசர்கள். எந்த வகையில் நியாயம்? ஏற்கனவே திமுக சொல்லியிருக்குது, நீதிபதி பதிவை நாங்கள் போடுற பிச்சைன்னு சொல்லிக்குது பல பேருக்கு. திமுக சொல்லியிருக்கு, அந்த வார்த்தையை சொல்லியிருக்குது. இல்லை, அப்படி பிச்சை போட்டு கூட 77 விழுக்காடு பேர் வந்து 77 70க்கு மேல் விழுக்காடு மக்கள் உயர் சாதியினராக தான் இருக்காங்க. ஆனால் உயர் சாதியினருக்கு எதிராக செயல்படுகிற திமுக அப்படி சொல்லுதுன்றீங்க. ஆனால் அப்படி பண்ணதாக தெரியலையே. சொல்லியிருக்கிறாங்க சார். ஆனால் அதுக்கான புள்ளி விவரம் அதில் வந்து இல்லையே. ஆனால் அதாவது மோடி சார்ந்து, இந்துத்துவா சார்ந்து, ஆர்எஸ்எஸ் சார்ந்து அப்படி இருக்கிறவர்கள் தான் நீதிபதிகளாகிறார்கள். இன்னும் அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நீதிபதிக்கு யார் தகுதி இருக்காங்களோ நீதியரசர் ஆகிறாங்க. ஆனால் அதையே நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டு இவரை தான் இவரை ஜட்ஜி ஆக்குறது நாங்கள் போட்ட பிச்சை, இவர் நீதியரசர் நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டு திமுக பேசுகிற அளவுக்கு இருக்குது. யாரை சொன்னாங்க அப்படி? எங்கள் ஆட்களை, எங்கள் நீதிபதிகளை பிச்சைன்னெலாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நாங்கள் அந்த உரிமையை கொடுத்தோம்னு சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வேணால் உங்களை ரெக்கார்டு கொடுக்குறோம். நாங்கள் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். யார் பிச்சை போடுறது? நாங்கள் போட்ட ஓட்டு பிச்சையில் தான் நீ உட்காந்துக்கிற. நீ யார் எங்களுக்கு பிச்சை போடுறதுன்னு? இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களோட கூட்டணி வைக்க போகிறாங்க. அதாவது இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியா,
இல்லை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணியா சார் 2020? இன்னும் ஓராண்டு இருக்குது சார். சந்திச்சுட்டு பேசி வருவாங்க சார். உள்துறை அமைச்சரை யார் வேணால் சந்திக்கலாம் இந்தியாவில். ம் அந்த வகையில் போயிட்டு எடப்பாடியார் வந்து பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு. அவர் 4 விஷயம் சொல்கிறாரு. மும்மொழி கொள்கை பற்றி பேசியிருக்கிறேன் சொல்கிறாரு. அந்த நிதி 100 நாள் வேலை நிதியை பற்றி பேசியிருக்கிறேன். அதுக்கு வந்து அந்த சட்டசபையில் ஸ்டாலின் பாராட்டியிருக்காரு. இப்போ இந்த நிதியை பற்றி பேசணும்னா அமித்ஷாட்ட பேசணுமா, நிர்மலா சீதாராமன்ட்ட பேசணுமா? யார்கிட்ட வேணால் பேசலாம். அப்போ எதுக்கு அந்த துறை தனியாக பிரித்து இல்லை, வச்சுருக்கீங்க? யார் வேணால் பேசலாம். உங்களுக்கு வந்து சார் இப்போ பிரதமர்கிட்ட பேசினாலும் எல்லா மந்திரிக்கும் அது போக போகுது. எந்த மந்திரிக்கா துறைக்கு போக போகுது? பிரதமர்கிட்ட பேசுகிற எல்லாத்துக்கும் போகும். ஆனால் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுகிறா நிதி அமைச்சருக்கு போயிருமா? கண்டிப்பாக போவோம் சார், கண்டிப்பாக போவோம். எல்லா தினம் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு அமைச்சரோட நெருக்கமான தொடர்பு தினம் மீட் பண்ணிக்கிறாங்க சார். குறைந்தபட்சம் ஒரு 5-6 அமைச்சர்கள் தினம் பிரதமர் தலைமையில் மீட் பண்ணிக்கிறாங்க, சந்திக்கிறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நம்ம முதலமைச்சர் நேற்று அசம்பிளியில் சட்டசபையில் நம்ம எடப்பாடியாரை பாராட்டியிருக்காரு. டெல்லி போய் நல்லது பண்ணி வந்திருக்கீங்க பாராட்டியிருக்காரு. ஆனால் இந்த இதெல்லாம் சொல்லி போகும்போது அவர் சொல்லலை, எங்களோட அலுவலகத்தை திறந்து வச்சேன், அதை போய் நேராக பார்க்க போகிறேன்னு தானே போனார். ஏன் அந்த 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 துணிச்சல் இல்லை அவருக்கு? நான் வந்து அமித்ஷாவை பார்க்க போகிறேன் அப்படின்ற சொல்லுகின்ற துணிச்சல் ஏன் இல்லை சார்? நம்ம சட்டமன்றம் ஒரு பாரம்பரியம் மிக்கது. அந்த சட்டமன்றத்தில் விவாதம் எப்படி தான் நடக்குது? கூட்டணியை பற்றி விவாதம் நடக்குது, தொகுதியை பற்றி விவாதம் நடக்கலை. நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க, உங்களுக்கு தப்பாகிடும். இதுவா சார் சட்டமன்றம்? அதுக்காக சட்டமன்றம் கூடுது. வானதி சீனிவாசன் அவர்கள் பேசும்போது இது வந்து ஒன்றிய அரசு மாதிரி கிடையாது, அதனால் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, உங்கள் பேச்சு கருத்து கேட்ட பிறகு அந்த தீர்மானத்தை வாக்கெடுப்பு நடத்துவோம்லாம் சொல்லி ஒரு ஜனநாயக முறைப்படி அவர்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்றிய அரசில் குண்டு கட்டாக ஒரு 150 பேர் 100 பேரை வெளியே தள்ளிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க சார். நம்ம பார்லிமெண்ட்டை திமுக எப்படி தான் யூஸ் பண்ணுது? ஸ்கூல் மாதிரி, காலேஜ் மாதிரி யூஸ் பண்ணுது. அங்கே போகிற நம்ம எம்பி, தமிழ்நாட்டு எம்பிகள் ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. எதுக்கெடுத்தாலும் சவுண்டு, எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை, எதுக்கெடுத்தாலும் வந்து அமளி. பேசுறதுக்கான உரிமை அவர்களுக்கு உண்டு. எல்லாரும் பேசுகிறாங்களே சார், அதை ஏன் கொடுக்கல? அந்த நேரத்தை எல்லோரும் பேசுகிறாங்க. எங்கே பேசுகிறாங்க? நம்ம கனிமொழி பேசுகிறாங்க, ராஜா பேசுகிறாரு, டிஆர் பாலு பேசுகிறாரு, எல்லோரும் பேசுகிறாங்க. அதாவது ஒரு ஒரு செய்தியை பற்றி இதை பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை சார்பாக அதை தொடர்ந்து பேசுகிறதுக்கு ஏன் தயக்கம் காட்டுறீங்க சார்? இவங்க வந்து சார் தகராறு பண்ணுறதுக்குன்னே வந்து பார்லிமெண்ட் உள்ள அதுக்கு ஒரு வாரம் நீங்கள் பேச வேண்டியதானே? டெய்லி வந்து ஸ்கூல் காலேஜ் மாதிரி ஆகி போச்சு. தகராறு பண்ணால் கூட இப்போ தொகுதி மறுவரை அதுக்காக பேசிகிட்டே இருந்தாங்க, 2-3 நாள் முடங்கியது. ஆனால் தொகுதி வரையறை வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த 71 இருக்கிற அந்த விகிதப்படி, மக்கள் தொகை விகிதப்படி அப்போ இருந்த மாதிரியே பண்ணுவோம், இல்லை இப்போ இருக்கிற மக்கள் தொகைப்படி பண்ணுவோம், ஏதாவது ஒன்று சொல்லி அதை முடிச்சு வைக்க வேண்டியது. எதுக்கு 2-3 நாளாக அதை இழுத்து போட்டு காசு விரயம் பண்ணி? சார் இவங்க பனின் ரெடி பண்ணி பனினை போட்டு வந்து இவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டில். கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்து போராட்டம் பண்ணுறாங்க. என்ன தப்பு அதில்? நீங்கள் எங்களுக்கு வந்து எங்கள் உரிமையை கொடுக்க மறுக்கிறீங்க சார். போராட்டம் யார் செய்யணும்? ஏழை எளியவர்கள் அங்கே போய் நுழைய முடியாதவர்கள் தான் போராட்டம் பண்ணணும். மொத்த பேரும் எல்லாரும் சேர்ந்து போகும். இல்லை இப்போ அந்த ஏழை எளியவர்கள் மொத்த மக்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ இவங்க தானே அவங்களுக்கு பதிலாக போராட்டம். இவங்க பேச வேண்டியவர்கள் சார், போராட வேண்டியவர்கள் சார். இவங்க எம்எல்ஏ எம்பிஸ் பேச வேண்டியவர்கள். என்ன பண்ணுவீங்க? போராட வேண்டியவர்கள் அல்ல. உரிமை கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? யார் கொடுக்கல? உரிமை கொடுக்காம அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் உட்காந்துக்கிறாங்க. பேசுவதற்கு உரிமை கொடுக்கப்படவில்லை, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதில்ல. இப்படியெல்லாம் நடக்க போகுதாமே, அதை நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா சொல்கிறதில்ல. அப்படின்ற போது இவங்க போராடாமல் என்ன பண்ணுவாங்க சார்? நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்லிமெண்ட் செய்தி டெய்லி வந்து லைவ் வருது, எல்லாம் கரெக்டாக நடக்குது சார். இவங்க வேணுமுன்னே பிரச்சனை பண்ணணும் சார். ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துரகன் ஸ்டாலினுக்கு பிரதமர் ஆசை வந்துடுச்சு. ஆமாம், தேசிய தலைவர் ஆகணுன்ற எண்ணம் வந்துடுச்சு அவருக்கு. ஏன் வரக்கூடாது? சொல்கிற கேளுங்க சார். டீ கடையில் வேலை பார்த்தா அவருக்கு வரலாம், இவர் கள்ள ட்ரெயின் ஏறி வந்தார்னு சொல்கிறீங்களா, அவர் பையனுக்கு வரக்கூடாதுன்றீங்க? அப்படி கிடையாது. யார் கள்ள ட்ரெயின் ஏறி வந்தது? நீங்கள் தான் சொல்கிறீங்க. கலைஞர் நாங்கள் சொல்லலையே, பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி தான் சொல்லுது. நாங்கள் சொல்லல. பிரதமர் ஆசை வந்து, அதாவது இந்தியாவில்
மனிதனாக பிறந்த குடிமகன், இந்திய குடிமகன் யார் வேணாலும் எந்த பதவியில் வேணாலும் வரலாம். அதான் மக்களாட்சி போகலாம். அப்போ இவருக்கு ஆசை வந்துருச்சு, ஏன் வருதுலாம் என்ன அர்த்தம்? கேளுங்க, இப்போ அந்த ஆசையுடைய வெளிப்பாடு தான் அனைத்து கட்சி கூட்டம். ஏங்க தேவகவுடா மீட்டி இல்லை, தேவகவுடா, குஜ்ரால், சந்திரசேகர் இவங்கெல்லாம் வர்றப்ப ஸ்டாலின் வரக்கூடாதா? வரலாம் சார். அதுக்கு எப்படி வரணும்? எப்படி வரணும்? இப்படி வந்து எல்லா கட்சியும் போய் லெட்டர் கொடுத்து கெஞ்சி நீங்கள் வாங்க மீட்டிங் வாங்க, நமக்கு தேவை வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அதில் பாதி பேர் முதலமைச்சரே வரல, ஃபெயிலியரு. பாதி பேர் டெப்டி சிஎம் தான் அனுப்பிச்சி வச்சாங்க. இப்போது தெலுங்கானாவில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க சட்டமன்றத்தில், அதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது சார். பாதிக்கப்படுகிறது இவங்க 4-5 இது தானே, மாநிலங்கள் தானே. அங்கேருந்து அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க, பேசுகிறாங்களே. மொத்த சிஎம்மும் வரலையே சார், 5 ஸ்டேட்டோட சிஎம்ஏ வரலையே சார். வரணுமா இல்லையா? சிலர் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஏவலாளர்களாக இருக்காங்க, அதனால அவங்க வர முடியாமல் போயிருக்கும். வந்தாங்கன்னா மிரட்டுவாங்க, இல்லை உள்ளதுக்கு போடுவாங்க. அப்படி கிடையாது. அப்படிலாம் ஒரு அச்சம் இருக்குத்தானே. அப்படி கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி அச்சத்தில் மாட்டிக்கிட்டு தானே உங்களோட கூட்டணிக்கு வந்திருக்காருன்றாங்க. சார் எடப்பாடி பழனிசாமி சார் அச்சத்தில் இருக்காரு. அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு? தப்பே பண்ணலையா? இல்லை, அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு? ஏன் பயப்படுற அவர்? ஏதோ கொடநாடு கொலை வழக்கெல்லாம் சொல்கிறாங்களே சார். அது வந்து சட்டம் தன் கடமையை செய்யும், போலீஸ் தன் வேலையை செய்யும். ஆனால் நாம சொல்ல வரும் அது செஞ்சுட்டு போகுது. இந்த பாரதிய ஜனதா கட்சி தன் கடமையை செய்கிறது, அதில் தான் கேட்குறோம். நாங்கள் எனக்கு கடமையை செய்கிறோம். ஆட்சிக்கு வருவதற்கு 2026 என்ன செய்யணுமோ அந்த கடமையை மிக சரியாக செய்கிறோம். இப்போ எங்களுடைய திருச்சி கூட்டம் இல்லை, பல இடங்களில் தவறு செய்து கொள்ளையடித்தவர்களை எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் நிரபராதி ஆகிடுவாங்க, அவங்க மேலே உள்ள வழக்குகள்லாம் போயிடும். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது உள்ள வழக்குகள்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போய் சார் வந்து எப்படி சார் வழக்குகள் எடுத்துட முடியும்? நீதிமன்றம் நீதி வந்து நீதித்துறை சுதந்திரமானது இல்லையா? இல்லை, மகாராஷ்டிரா பத்திரிகை துறை சுதந்திரமானது. மகாராஷ்டிராலாம் அது நடந்தது. அப்போ நீதித்துறை சுதந்திரமானது. அப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர தேவையில்லை. நீங்கள் எப்படி சுதந்திரமானோ அது மாதிரி நீதித்துறை சுதந்திரமானது. நீங்களுடைய திருச்சி மீட்டிங் இன்றைக்கி மிகப்பெரிய சக்ஸஸ். மும்மொழி கொள்கைக்காக நாங்கள் போட்ட திருச்சி மீட்டிங் மிகப்பெரிய சக்ஸஸ். மும்மொழி கொள்கை வேணுன்றீங்க சார். மொழியில் வந்து சார் இவர் இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு மக்களை திசை திருப்புறாரு, ஏமாற்றிட்டு வர்றார் சார். ஒரு மொழியை கொண்டு வந்து அதை சரியாக பண்ணுறதுக்கே துப்பு இல்லை. எல்லாம் இங்கே புறப்பட்டு இங்கே வராங்க. அங்கே ஒரு 2 மொழியாவது கற்றுக் கொடுங்க, ஏன்னா அதுக்கு எதுவும் பேசுகிறது இல்லை. இங்கே 3 மொழி வேணும். என்ன நியாயம் அது சார்? எங்கே வராங்கன்றீங்க? யார் வராங்கன்றீங்க? வடநாட்டிலேருந்து இந்திய மாத்திரம் ஒன்றும் தெரியல, இந்தி கூட எழுத தெரியல. இன்றைக்கி வட மாநிலத்தவர் தமிழ் பேசுகிறான். நம்ம தமிழ் ஹிந்தி பேச சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாது. இங்கிலீஷே பேசுகிறேன், ஹிந்தி பேச ஏன் ஹிந்தி பேசல? ஹிந்தி பேச தெரியாது சார். நிறைய பேர் பேசுவாங்க அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி. இங்கிலீஷ் வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், நான் தமிழ் பேசலைன்னா என் மேலே நீ குற்றம் சொல்லலாம். தமிழ் தெரியல, நீ எல்லாம் ஒரு மனுஷனானு நீங்கள் கேட்கலாம். எங்கேயோ இருந்த ஹிந்தி நீ உனக்கு தெரியலன்னு கேட்குற என்ன நியாயம் சார்? ஹிந்தி எங்கேயோ இருக்க ஹிந்தி இல்லை சார். இந்தியாவில் காலங்காலமாக இருக்க ஹிந்தி சார். ஹிந்தி எங்க இந்தியாவே வெள்ளைக்காரத்துக்கு அப்புறம் தாங்க வந்தது ஹிந்தி. ஆமாம் சார். பிரைவேட் இந்தியாவே வெள்ளைக்காரருக்கு அப்புறம் தான். பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கா இல்லையா? தேர்ட் லாங்குவேஜ் இருக்கா இல்லையா? பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கா இல்லையா? அது தனியார் நடத்துறாங்க. பிஜேபி காரங்களே உங்களுக்கு பணம் கொடுத்து நடத்த வைக்கிறாங்களா சார்? தனியார் ஸ்கூல் சொந்தக்காரங்களே வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லா அமைச்சர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள், அதாவது மத்திய அரசு பள்ளிகள்லாம் இருக்குல்ல, மத்திய அரசு சார்ந்த பள்ளிகள், அதில் வந்து ஒரு ஆசிரியர் கூட தமிழ் ஆசிரியர்கள் கிடையாதான். புள்ளி விவரமே சொல்லுது. உங்கள் ஆட்களே சொல்கிறாங்க. யாரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்க, நான் பார்க்குறேன் சார், செக் பண்ணுறேன் சார். சொல்லியிருக்க மாட்டாங்க. அது இல்லைன்னு சொல்லி இப்போ இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தான் அந்த பதிலே வந்தது. நான் செக் பண்ணுறேன். இருக்காது. அந்த நிலைமையில் அவங்க வச்சுக்கிட்டு இங்கே நீங்கள் 3 மொழி படிங்கடா, நான் ஒரு மொழியை படிங்க ஐயா முதல்ல. நீங்கள் நம்ம சென்னையில் சில ஹோட்டலுக்கு போங்க, வட மாநிலத்தில் வேலை செய்கிறாங்க, தமிழ் அவ்வளோ அழகாக பேசுகிறான். பொழைச்சி காசு வாங்கணும், பொழப்பு. அப்படி கிடையாது சார். இப்போ நீங்கள் வந்து சவுதி அரேபியா போகிறீங்கன்னா அங்கே போய் அரபு கற்றுக்கிட்டானே ஆகுறாங்க. நம்ம மக்கள் அரபு பேசுகிறாங்களே, அது கட்டாயம் வந்து இப்போ தேவையில்ல. அது நிலை சார்ந்து. இப்போ நீங்கள் ஆமாம், அதை நீங்கள் வந்து நீங்கள் இதை படித்தே ஆகணும்னா திணிக்கலையே. நாங்கள் திணிக்கல சார். திணிப்புன்னு சொல்கிறீங்க. இப்போ மும்மொழி நாங்கள் திணிக்கல. இல்லை, இப்போ இந்த மும்மொழி கொள்கை ஏற்றால்தான் 2350 கோடியை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது என்ன திணிப்பு இல்லையா? அது திணிப்பு கிடையாது சார். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கணுமா வேணாவா? புரோட்டோகால் பிரகாரம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன்னா நாங்கள் என்ன அறிவு இல்லாதவங்களான்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. மாநிலம் வந்து பகுத்தறிவு இல்லை, பண்பட்ட மாநிலம். எது சரி எது தவறு என்பதை மக்களுக்கு, உலக மக்களுக்கே சொல்லக்கூடிய மாநிலம் தமிழ் மாநிலம், தமிழ்நாடு.
அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் எப்படி கேட்டுட்டு இருப்பாங்க? சார் பகுத்தறிவு மாநிலம் தமிழ் மாநிலம் நீங்க சொல்ல வரீங்க. ஆனால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்கணுமா வேணாவா சொல்லுங்கள்? கேட்க வேண்டியதைத்தான் கேட்க வேண்டும். ஆமாம். கேட்கக்கூடாததெல்லாம் கேட்க முடியாது. எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து லாங்குவேஜில் கேட்கணுமா வேணாவா? பேசிக் சிஸ்டமில் எஜுகேஷன். இப்போ கல்வியில் இந்தியாவில் மிக உயர்ந்த இடத்துல 2வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. நீங்கள் என்ன புதுசாக ஒன்று கொண்டு வந்து நீங்கள் கடைசிக்கு போங்கடான்னு சொல்கிற மாதிரி? சார் தமிழ்லேயே வந்து ரொம்ப பேர் ஃபெயில் ஆகிக்கிறாங்க சார். இந்தியில் வந்து உத்தரப்பிரதேசில் எத்தனை பேர் ஃபெயில் தெரியுமா? ஆமாம். அந்த கணக்கு எடுத்து பாருங்கள். ஆமாம். அது அதை விட ரொம்ப அதிகம். இங்கே தமிழ்நாட்டில் எதிலும் தமிழ் எங்கும் தமிழ், அதாவது எல்லோருக்கும் எல்லாம் சொல்கிறாங்களே. உங்களை போன்ற தமிழ்நாட்டில் பிறந்த தலித் குடிமகன்கள் தமிழை போற்றாததன் காரணம் சில பேர் அப்படி தோல்வி அடைவதற்கு காரணமாக இருக்குது. நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் யாரும் தமிழில் தோல்வி அடையவே மாட்டாங்க சார். அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு தலைவர்கள் அடிக்கடி மாறுவாங்க. நிறைய எதிரும் புதிருமாலாம் இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை தொடர்ந்து தலைவராக நீடிக்கிறாரு. என்ன ரகசியம்? இது வந்து சார் இந்த 2026 தேர்தலுக்கு எங்களுடைய எழுச்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தேவைப்படுகிறார். 2026 தேர்தல் வரை தலைவர் தான் தலைவராக இருப்பார். அதுக்கப்புறம் தலைவர் தொண்டராயிருவாரா? இல்லை, முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ தலைவர் வேற ஒருத்தரை போட்டுருவாங்க. ஆமாம். அப்போ தேர்தல் வரைக்கும் அவர் இருப்பார். ஆனால் தேர்தல் இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் தேர்தல் உடன்பாடு வைக்க போகிறதா எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி தான் தெரியுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் மாறுபாடாக பேசிய அண்ணாமலை இந்த நாட்களில் தொடர்ந்து இந்த ஓராண்டுகளுக்கு அவர் தலைவராக இருந்தால் மறுபடியும் ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டு இந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதனால் வேறு தலைவர்களை நியமித்து விடலாம் என்று மேலிடம் நினைக்கவில்லையா? இல்லை சார், அப்படி நினைக்காது. ஏன்னா இன்றைக்கு வந்து கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி எழுச்சியாக இருக்குது. இப்போ திருச்சி பொதுக்கூட்டம் சமீபத்தில் மிகப்பெரிய எழுச்சி. கல்விக் கொள்கைக்கான பொதுக்கூட்டம். அடுத்து திருநெல்வேலியில் இருக்குது, அடுத்து மதுரையில் இருக்குது, வேலூரில் இருக்குது. தொடர்ந்து 8 இடங்களில் வந்து பொதுக்கூட்டங்கள். நிறைய காசு இருக்கும் அவங்க கட்சியில், நிறைய கூட்டங்கள் நடத்துறீங்க சார். அரசியல் ரீதியாக நம்ம வந்து நத்தினா சார் ஆகணும். ஒரு முதலமைச்சருடைய பிறந்தநாள் திமுக 100 நாட்கள் 200 நாட்கள் நடத்துது தினம். அவங்க தான் ஊழல் நிறையா காசு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, நாங்கள் சுத்தமான கட்சின்றீங்க. அப்புறம் எங்கிட்ட உங்களுக்கு காசு? சார் நாங்கள் தொண்டர்கள் இருக்கிறோமே சார், நாங்கள் பார்த்துக்கிறோம் சார் அந்த வேலையை. தொண்டர்களுக்கெல்லாம் காசு தராங்கன்னு சொல்கிறாங்களே? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். எல்லாம் பொய் பிரச்சாரம் சார். வந்து காசுக்காக தொண்டர் கிடையாது சார். நீங்கள் மெய்யான பிரச்சாரத்தை பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க பொய்யான பிரச்சாரம் பண்ணுறாங்களா? நாங்கள் உண்மையிலேயே மெய்யான பிரச்சாரம் தான் பண்ணுறோம். உண்மையை தான் பேசுகிறோம். நாங்கள் பொய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை. நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் மேலே இருக்குது. நாங்கள் இப்போ கீழே தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும். அதுக்கு டெல்லி மாடல் எங்களுக்கு வந்து அதே ஃபார்முலா தான். டெல்லியை எப்படி பிடிச்சுமோ அதே மாடல் தான். இப்போ மக்களுக்கு அந்த உரிமை தொகை 2500 தமிழ்நாட்டில் கொடுக்க போகிறீங்க. நாங்கள் 3000 கூட கொடுப்போம். ஆனால் ஒரு காலத்தில் இலவசமே கொடுக்கூடாதுன்னு சொன்னீங்களே, எதுக்கு அப்படியா? உண்மையே பேசுகிற நீங்கள், உண்மையை தவிர வேறு எதுவும் பேசாத நீங்கள், அவன் இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டெல்லியில் 2500 கொடுத்து இப்போ தமிழ்நாட்டில் 3000 கூட கொடுப்போம் அப்படின்றீங்க. காலத்தின் கட்டாயம் சார், கொடுத்து தான் ஆகணும். அப்போ உண்மை இது வந்து மக்கள் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. மக்களுக்கு எது தேவையோ அதை செய்ய தயாராக இருக்கிறோம். ஆமாம். அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்காரங்கள்ட்ட உண்மை இல்லை. உண்மை இல்லை சொல்ல முடியாது. என்ன உண்மை இல்லை? அன்னைக்கு வந்து கொடுக்க முடியாது சொன்னால் நீ கொடுக்குறோம், அது எப்படி உண்மை இல்லைன்னு சொல்ல முடியும்? காசு வந்துருச்சு. காசு வந்துச்சு இல்லை சார். எப்பவும் கொடுக்க மாட்டோம்னு சொன்னீங்களே, எப்போதும் கொடுக்க மாட்டோம், எப்பவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். இனி கொடுத்தாங்கிற தேவை வந்து விட்டது. மக்களுக்கு கட்டாயம் வந்து விட்டது. அவ்வளோதான். இதான் அரசியல். மக்கள் நலன் சார்ந்துலாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் நலன் அதிகாரம் சார்ந்துதான். உரிமை தொகை, அதாவது அந்த உதவித்தொகை, அதாவது அந்த அரசு அதிகாரத்தில் நீங்கள் உட்காருவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள். நாங்கள் மட்டுமல்ல, குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் என்ன செய்தோ அதான் ஒரு அரசியல் கட்சி அங்கே செஞ்சாகணும். இப்போ தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை சொல்கிறாங்க. பலர் சொல்கிறாங்க, சிலர் அப்படி அதை ஒத்துக்கலை. அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைக்காமல் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே பிடிச்சி இழுத்துட்ருக்கீங்க? சார், எங்களை தேடி யார் வராங்களோ,
எங்கள்கிட்ட யார் கூட்டணிக்காக வருகிறார்களோ அவளை சேர்த்து கொள்வதுதான் அரசியல் நாகரிகம். ஆனால் யார் வர்றாங்கன்றதை விட நீ வந்து தான் ஆகணும், இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கணும், ஒரு மறைமுகமாக ஒரு மிரட்டல், ஒரு அச்சுறுத்தல் அப்படிலாம் இருக்கிறதா சொல்கிறாங்களே. அப்படிலாம் கிடையாது. அப்படி இருந்தால் நாங்கள் இன்றைக்கி வந்து விஜய்க்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறோம். ஏன் அவர் கூட்டணி வான்னு சொல்ல முடியாதா? விஜய் வந்து நீங்கள் தான் உருவாக்கி விட்டீங்கன்றாங்க, உங்களோட பி டீம் சொல்கிறாங்க. சார், அரசியலில் முடியாதவங்க பேசுறது வாயிலேருந்து வர வார்த்தை தான் இந்த பி டீம். அதுக்கு ஒரு சரியான காரணமும் சொல்கிறாங்க. அந்த காரணம் சரியாக தெரியுது. அதுக்காக கேட்குறேன், என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன காரணம்? சிறுபான்மை வாக்குகள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்காம போகிறது, கொஞ்சம் தான் கிடைக்கிது. அப்படி சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. அதை உடைக்கிறதுக்கு விஜய் அவர்களை உருவாக்கி அந்த சிறுபான்மை மக்கள் வாக்குகளை பிரிக்கிறது, அப்போ நம்ம எளிதாக வெற்றி பெற்று விடலாம் அப்படின்ற நோக்கத்தில் விஜய் அவர்களை கட்சியை தொடங்க வைத்து அவர்களுக்கு பண உதவியும் செய்து வெற்றி பெறுவதற்கான வேலைகளை பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்தார் நிகழ்ச்சி இஸ்லாமியர்கள் இவங்களோட சிறுபான்மை பிரிவு சார்பாக கூட்டினாங்க. மிக பிரம்மாண்டமான சக்ஸஸ் இப்தார் நிகழ்ச்சி. அப்போ எப்படி நீங்கள் சிறுபான்மையருக்கு வந்து எங்கிட்ட இல்லைன்னு சொல்லுவீங்க? எக்கச்சக்கமான இஸ்லாமிய மக்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பில் இருக்காங்க, தேசிய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி, த்ரோட் இந்தியா. நீங்கள் எப்படி வந்து சொல்லுவீங்க இல்லைன்னு? உலகமே சொல்லுது. இப்போ வந்து அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்து எதிராக செயல்படுகிறதுன்னு உலகத்தில் எல்லா நாடுகளையும் கண்காணிக்கிற ஒரு மத அமைப்பு, அங்கீகாரம் பெற்ற, அதாவது அமெரிக்க அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பு சொல்லுது. அப்படி இருக்கும்போது சிறுபான்மை மக்கள் வாக்கெல்லாம் உங்களுக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? அவங்களுக்கு தெரியாதா அதை பற்றி? சார் இருக்காங்களே சார், கட்சியில் பொறுப்பில் இருக்காங்க சார். 10 பேர் இருக்கிற நீங்கள் மிரட்டி கூட வச்சுருப்பீங்க, இல்லை காசை கொடுத்து கூட கூப்பிட்டுருப்பீங்க சார். அதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்க முடியுமா? யாரையும் மிரட்டுவதற்கு கட்சி நடத்தலை. யாரையும் மிரட்ட முடியாது சார். என்ன சார் நீங்கள்? சரி, இப்போ விஜயோட ஏன் கூட்டணி இல்லை சார்? எங்களுக்கு தேவையில்லை சார். விஜய் தேவையில்லை சார். நாங்கள் வந்து மெயினாக இருக்கிறோம் சார். எங்களுக்கு தேவையில்லை சார். எங்களை தேடி வந்தால் யார் வந்தாலும் நாங்கள் வந்து ஏற்றுக்க தயாராக இருக்கோம். கடைசி நேரத்தில் தேர்தல் நேரம் வரப்போகுதுன்னு வச்சுங்க, ஒரு மாதம் இருக்குது. அப்படின்ற நேரத்தில் இந்த ஒய் பிரிவு இசட்டு பிரிவையெல்லாம் தூக்கிட்டு விஜய் கொடுத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரலன்னா அவ்வளோதான்னா முடிச்சா அவர் வந்து சேர்ந்துருவார், உங்கள் வெற்றி எளிதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? ஒரு எங்களுக்கே தெரியாது. ஒரு யூகம்தான். இந்த யூகம்தான் சார் பல விஷயங்களுக்கு வந்து பிரச்சனையாக முடியுது. இந்த யூகங்கள்லாம் சில நேரங்கள் உண்மையாக இருக்குது. அதனால தான் யார் வேணாலும் எப்படி யூகிக்கலாம். சரி, உங்கள் யூகம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். 2026 உங்கள் யூகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இல்லை, வேண்டான்னு சொல்கிறீங்க, எங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றீங்க, எங்கள் பி டீம் அவர் இல்லைன்றீங்க. ஆனாலும் அவர் வரணும்னு ஒரு ஆசை இருக்குது சார். ஆசை கிடையாது சார், எங்களுக்கு ஆசை கிடையாது சார். நாங்கள் ஏற்கனவே இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறோம். இனி வந்து ஆளை நினைக்கிறவர்கள் தான் வந்து எங்கள் கூட கூட்டணி சேரணும். நாங்கள் ஆண்டுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஆசை கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் கடைநிலை மக்களுக்காக, பட்டியலின மக்களுக்காக போராடிய ஒரு மிகப்பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தலித் குடிமகனாகிய நீங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு தராமல், ஆனால் அவங்களோட கொள்கையை என்ன சொல்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சியும் பாமக கட்சியும் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், அது எங்களுக்கு எதிரானது, தலித் மக்களுக்கு எதிரானது, பட்டியலின மக்களுக்கு எதிரானது, அங்கே நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிற அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்காம பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஆளுமையாக அவர்களுக்காக அவர்களை ஆதரித்து பேசுகிற ஒரு பேச்சாளராக வலம் வருகிறீர்களே, இது வந்து சொந்த அண்ணன் தம்பியை மறந்துட்டு இன்னொருத்தனை விட்டு போய் ஆதரவு கொடுக்கறது மாதிரி இல்லையா சார்? நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க, தப்பாக ஒரு செய்தியை வந்து பரப்ப விரும்புகிறீங்க. சரி, தப்பாக ஒரு செய்தியை பரப்ப விரும்புகிறீங்க. எழுச்சி தலைவர் திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தலித் மக்களுக்கான கட்சி தான், அது எந்த மறுப்பும் கிடையாது. ஆனால் அந்த தலைவருடைய வந்து கொள்கை வேறு, அவருடைய கூட்டணி வியூகம் வேறு. எல்லோரும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கணும்ன்றது வந்து கட்டாயம் கிடையாது. அந்த வகையில் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறேன், பயணிக்கிறேன். இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் உங்களுக்கான இடம், மரியாதையான இடம், அதெல்லாம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தலைவர் வந்து என் மேல் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார். செல்ஃபோனில் தொடர்பு வந்தால் உடனடியாக எடுத்து, ஐயா சொல்லுங்கள், உங்களை பார்க்கணும் என்று சொன்னால் உடனடியாக வாங்க, மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார். ஆக தலைவர் முடிவு செய்வார். நாம் ஒரு கட்சியில் சேர்ந்து விட்ட பிறகு தலைவரின் முடிவே இறுதியானது. நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இது ஒரு தேசிய கட்சி, கட்சி வளர்ந்து விட்டது.
நாங்கள் வந்து கட்சியை வந்து இனிமேல் தான் போய் வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வளர்ந்த கட்சி பாரதிய கட்சி. இப்போ கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கீங்களா? எல்லாம் ஒற்றுமையாக தானே சார் இருக்காங்க. நீங்கள் திருச்சி பொதுக்கூட்டம் பாருங்கள், அது ஒரு சாட்சி எடுத்து பாருங்கள். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என் பெயரிலும் தமிழிசை அவர்கள் பெயரிலும் வெறுப்பு கொண்ட ராஜா அவர்கள் நாடார் சமூகத்தையே தவறாக பேசுகிறார் அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் அறிக்கை விடுறார். நீங்கள் எப்படி ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியும்? இல்லை, எல்லோரும் வந்து திருச்சி பொதுக்கூட்டத்தில் ஒன்றா தான் வந்தாங்க, ஒன்றா தான் அமர்ந்தாங்க, ஒன்றா தான் அதுக்கு பிறகு தான் இது மக்களுக்கான சப்ஜெக்ட் பேசுனாங்க. எழுச்சியான கூட்டம் அது, மக்கள் திரண்டு வந்திருந்தாங்க. சரி, அதுக்கு பிறகு தான் இந்த செய்தி வருது. எனக்கு தெரிந்த வரையில் நான் பார்க்கவில்லை அந்த செய்தி. செய்தித்தாளெலாம் வந்து செய்தித்தாளை பார்த்து தான் நான் உங்களுக்கு கேட்குறேன். அப்போ வந்து உள்ள குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்குது சார். தலைவர்களுக்குள்ளே வந்து சிறு சிறு கருத்து மோதல்கள், சிறு சிறு ஊழல்கள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தக்கூடாது. அதெல்லாம் பொறுப்படுத்த எப்படி வந்து பெரிய லெவலில் நம்ம போகும். ஆனால் வேறு கட்சியில் ஏதாவது பிரச்சனை சலசலப்புனா அதை மாத்திரம் நீங்கள் பேசுவீங்க. நாங்கள் அந்த கட்சி வீட்டில் நாங்கள் மூக்க நுழைச்சது இல்லையே. இப்போ எடப்பாடி பன்னீர்செல்வம் அந்த பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறீங்க. நாங்கள் நுழைக்கலையே. இப்போ இவங்களுக்கு அதாவது ஏற்கனவே கொடுக்கப்பட்டாச்சு ரெட்டலை, அப்புறம் அது மேலே எதை கேஸை போட்டு அதை துரிதப்படுத்துறது, அதை காரணம் காட்டி எடப்பாடியை டெல்லிக்கு வர வைக்கிறது, இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது சார். ஒரு எடப்பாடியை நாங்கள் பிளாக்மெயில் பண்ணி அரசியல் செய்ய வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அது முதல்ல அது நான் கேட்க வேண்டிய கேள்வியை சொல்லிட்டீங்க நீங்கள். ஆமாம், எங்களுக்கு அது கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் இல்லை. நாங்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறோம். எங்களை தேடி யார் வராங்களோ அந்த நாட்டை ஆள்றீங்க. இந்த நாட்டை ஆள்றதுக்கு இந்த மாதிரி விரைவில் 2026 மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் அமித்ஷாஜி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து தலித் குடிமகன் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு தமிழ் ரத்தம் ஓடுகிற ஒரு மனிதர், ஒரு உணர்வாளர் அப்படின்ற ஒரு தோற்றம் தெரிகிறது. ஆனால் நீங்கள் இந்த மற்ற ஆட்களை பற்றி பேசும்போதெல்லாம் அவங்க பேரோட ஒரு ஜின்றீங்களே, என்னது அது? எங்களுடைய கட்சியுடைய வழக்கம், அது தேசிய கட்சி. அதுக்காக உங்கள் மொழியை விட்டு எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஜி, அதான் உங்கள் மொழியை விட்டு கொடுத்துருவீங்க. இது வந்து விட்டு கொடுக்குற சார், ஒரு மரியாதை சார். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சொல்லல, அப்போ திரு அவர்கள் அதெல்லாம் நீங்கள் போட வேண்டியது தானே, எதுக்கு ஜீன் பயன்படுத்தணும் சார்? நாங்கள் வந்து சார் இங்கே தமிழ்நாட்டில் திரு கே அண்ணாமலை அவர்கள் தான் போடுறோம், புரியுதா இல்லையா? விளம்பரங்களில் போடும்போது நம்முடைய தொண்டர்கள் மோடிஜி, அமித்ஷாஜி, அண்ணாமலைஜின்னு போடுறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? அது எங்களை நாங்கள் ஜி போட்டுக்கன்னா ஜி வந்து நீங்கள் தப்பா அடிக்கிறீங்க. வி ஆர் த கவர்மெண்ட், அந்த ஜி வி ஆர் த கவர்மெண்ட், அந்த ஜி மூணாவது முறை கவர்மெண்ட் தப்பா போட்டுக்கிறீங்க, ஜியா போடுறீங்க. அருமையான விளக்கம். சரி. அப்போ அதை இந்தி சொல்ல, அதாவது இந்தி வார்த்தை எழுத்து கிடையாது. ஜி கவர்மெண்ட், வி ஆர் த கவர்மெண்ட், ஆங்கில எழுத்து. அதாவது ஆங்கிலம்லாம் வேண்டாம், ஹிந்தி மட்டும் போதும், சமஸ்கிருதம் போதும்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷில் உள்ள ஜியை மாத்திரம் பயன்படுத்தணும் சார். கவர்மெண்ட் இது அதில் சார் காரில் ஜி போட்டுக்கணும், அதானே? இப்போது இடையில வந்து எங்களுடைய குரலை பிரதிபலிக்கிறார், எதிரொலிக்கிறார் அப்படின்னு சொல்லி தமிழிசை அவர்கள் சீமானை பற்றி சொன்னாங்க, இந்த பெரியார் செய்திகள் எல்லாம். அப்போ சீமானோட ஒரு கமுக்கமான ஒரு அரசியல் உறவை நீங்கள் பேணி வருகிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு கமுக்கமான உறவோடு இருக்கிறது சார். எங்கள் கொள்கையோடு ஒத்து போகிறோம் கூட. நாங்கள் நட்பு பாராட்டத்தில் என்ன தவறு இருக்குது? நாங்கள் பெரியாரை எதிர்க்கிறோம், அவரும் பெரியாரை எதிர்க்கிறார், திரு சீமான் அவர்களும் பெரியாரை எதிர்க்கிறார். இதை நட்பு பாராட்டுவதில் அவருக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறதுல என்ன தவறுன்னு சொல்கிறேன். அவ்வளோ ஆதரவாக இருக்கிற ஏன் கூட்டணி சேர மாட்டீங்க அவரோட? சார் அது அவர் நிலைப்பாடு சார், அது அவர் நிலைப்பாடு, இது எங்கள் நிலைப்பாடு. அவரை மிரட்டுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலையா? சார் நாங்கள் யாரையும் மிரட்டுறதில்லை சார். நாங்கள் யாரையும் மிரட்டுறதில்லை. ஏன்னா எங்களுடைய தலைவர், எழுச்சி தலைவர் அண்ணாமலையார் வந்து அன்பானவர், அதிரடியானவர். அவரே அடிச்சுப்பார். இல்லை அதிரடியா சார். அது வந்து சார் இந்த நாட்டில் நடக்கிற அநியாயங்களுக்கு தன்னைத்தானே வருத்தி கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் எங்களுடைய எழுச்சி தலைவர் அண்ணாமலையார் அவர்கள். கொஞ்சம் இந்த பேரை கொஞ்சம் மாற்றி வைங்களேன். எழுச்சி தமிழர்னா எனக்கு இந்த எழுச்சி தலைவர்ன்றீங்க, எனக்கு எழுச்சி தமிழர் ஞாபகம் வராரு, திருமாவளவன். ஆமாம் சார், எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் எழுச்சி தலைவர். இன்னைக்கு பாஜக கட்சியோட எழுச்சியாக காரணம் யார் சார்? அண்ணாமலையார் வந்த பிறகு தானே அவர் வந்து எழுச்சி தலைவர் பெருமையாக கூப்பிடுறோம். அதே என்ன தவறு இருக்குது? எழுச்சி தலைவர் கூப்பிடுறது இல்லை. இந்த எழுச்சியை தவிர உங்களுக்கு தமிழ் வார்த்தை வேறு கிடைக்கலையான்னு பார்த்தேன். இல்லை சார், எழுச்சின்ற வார்த்தை வந்து அவரால்
நிறைய இடங்களில் அவங்க கட்சிக்காரங்களால் பரப்பப்பட்டது பெரிய அதிக அளவில் அவங்கள பயன்படுத்துகிறாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்க, உங்கள் வார்த்தை பஞ்சம் தமிழில் வந்துருச்சா அப்படின்னு கேட்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. போக போக 2026 வேறு பட்டங்கள்லாம் வைப்பீங்க, வேற சொல்லி தலைவரை முதலமைச்சரே ஏற்கனவே முதலமைச்சர் போட்டுன்னு வரோம் நாங்கள். ஆனால் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இந்த நாட்டில் தாமரை மலராது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே தாமரை மலர்ந்து சட்டமன்றத்தில் இருக்குது. நாடாளுமன்றம் முதல்ல முக்கால்வாசி விஷயத்தில் தாமரை மலர்ந்து இருக்குது. இப்போ டெல்லியில் மலர்ந்துருக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாக மலரும் இந்த எலெக்ஷனில் 2026. அதுக்கான வேலையை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம், தொடர்ந்து அதுக்கான வேலைகள் தான். இப்போ நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை. ஆனால் அதிலிருந்து பிரிந்து போனவர்களையும் இணைக்க வேண்டும் அப்படின்னு அமித்ஷா ஒரு அவர் நிர்பந்தப்படுத்துகிறார், எடப்பாடியை கட்டாயப்படுத்துகிறார் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது உண்மையாக? உங்களுக்கு யார் சொந்தது? தான் உங்களை மாதிரி ஆட்கள் சொல்கிறது தான் நான் கேட்குறேன். நாங்களா மாதிரி சொல்லலையே, அவர் அது மாதிரி சொல்லலையே. இப்போ இடையில செம்மலை இருக்கார்ல, முன்னாள் அமைச்சர். ஆமாம், முன்னாள் அமைச்சர் செம்மலை. அவர் என்ன சொல்கிறார், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் ஆண்டவனால் கூட அதிமுகவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டார் நேற்று. சார், அதிமுகவில் அந்த அம்மா எப்போ இல்லையோ அப்போவே காப்பாற்ற முடியாது, முடிஞ்சு போச்சு. ஆளுக்கு ஒரு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவில் என்னைக்கு யார் பேட்டி கொடுத்துக்கிறாங்க அந்த அம்மா கருத்து? நீங்கள் அதிமுக நிலைமை என்ன? எல்லோரும் பேட்டி. ஜெயக்குமார் பேசிட்டே தானே இருக்காரு. அந்த அம்மா இருக்கும் போதெல்லாம் ஜெயக்குமார் பேச மாட்டார் சார். அந்த அம்மா தான் ஒன்லி ப்ரெஸ் மீட்டு, அந்த அம்மா தான் ஒன்லி பேட்டி. அதுக்கப்புறம் முதலமைச்சர்னா OPS பேட்டி, அது அந்த அம்மா கேட்டதா. வேறு யாரெல்லாம் பேட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒர்க் பண்ணுவாங்க, கட்சியை வளர்ப்பாங்களே தவிர, கட்சி ரீதியான விஷயங்களை பண்ணுவாங்களே தவிர. ஆனால் இன்றைக்கி யார் வேணாலும் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்குது, அது ஒரு செய்தி ஆகிட்டு இருக்குது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே போனவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சேர மாட்டாங்க. அப்படி சேரலைன்னா உங்களோட கூட்டணி வச்சு அவங்க வெற்றி பெற முடியாது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்களே. ஏன்னா அந்த மற்ற எல்லாரும் சேர்ந்தால் வாக்குகள் அதிகரிக்கும், உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதற்கு அறிகுறியாக இருக்கும். சார், இன்றைக்கி திமுக வீட்டுக்கு போகிறதுக்கு நம்முடைய திமுக தலைவர் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வீடு வா வா என்று அழைக்கிறது, கோட்டை போ போ என்று சொல்லுகிறது. ஆமாம், அவர் வீட்டுக்கு போய் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. கோட்டை அப்புறம் யாரை வாவான்னு சொல்ல போகுது? எங்களை முதலமைச்சரை வீடு வாவா என்று அழைக்கிறது, கோட்டை போ போ என்று சொல்லுகிறது. ஆக அந்த ஆட்சி அகற்றப்பட போகிற ஆட்சி சார். அது ஆட்சி போகுதுன்னு தெரிஞ்சு தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தேவையில்லாதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஏங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அவர் ரொம்ப துணிச்சலாக ஒரு பெரிய நம்பிக்கையோட 200 இடங்களை நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்றார். இடங்களில் வெற்றி பெறுவோம் சார். அது அவர் நம்பிக்கை சார். போன முறையே 200 வெற்றி பெற முடியல, இந்த முறை வெற்றி பெறுவார். போன முறை என்ன பண்ணீங்க? அவர் கட்டம் சரியில்லை, அவர் முதலமைச்சராகவே ஆக முடியாது நாங்கள் சொல்ல. பிஜேபிக்காரங்க தான் சொன்னாங்க. ஜோசியக்காரன் சொன்னது சார். அது ஜோசியக்காரங்க தான் பிஜேபியில் நிறைய. அது எப்படி சார்? ஜோசியக்காரன் சொன்னது சார். அது கிளி ஜோசியக்காரன் அவரு சொந்த பிஜேபிக்காரங்க சொன்னாங்க, நாங்கள் சொல்ல. நல்லா மறுபடியும் பாருங்க, பிஜேபிக்காரன் சொன்னாங்க, ஜோசியக்காரன் சொன்னாங்க. அதே பொய்யாகி போச்சு. அப்போ நீங்கள் இப்போ சொல்கிறதும் பொய்யா போயிருமே சார். நீங்கள் வேணா பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறா இல்லையா பாருங்க. இந்த ஆட்சி வீட்டுக்கு அவர் தினந்தாங்க வீட்டுக்கு போயிட்டு கோட்டைக்கு வர்றாரு, கோட்டையை விட்டு வீட்டுக்கு போகிறாரு. அது தினம் ஆட்சி போகுது, முதலமைச்சர் பதவி போக போகுது. தினமா வீட்டில் ஓய்வு எடுக்க போகிறாரு. வீட்டில் ரெஸ்ட், ஓய்வு அவருக்கு. ஏன்னா ஓய்வு தேவைப்படுகிறது. அதெல்லாம் கோட்டை நீ போய் ரெஸ்ட் எடுக்க. அவர் ஓய்வரியா உதயசூரியன் சொல்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்களாம். இப்போ பா நைனா வீட்டுக்கு போப்பா அப்படி அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்பா நைனா வீட்டுக்கு போப்பா, ஒரு ரெஸ்ட் எடுப்பா. அப்பா என்ற சொல் ஒரு அன்பு சொல், ஒரு பாதுகாப்பு சொல் அப்படின்ற ரீதியில் தான் அவங்க அதை எடுத்து கொண்டு போகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அவரை அழைக்கிற அந்த குழந்தைகளும் கூட அப்பா என்ற ஒரு அன்போடு அழைக்கிறாங்க. இதில் நான் மகிழ்ந்து போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு முதலமைச்சர். நீங்கள் இது சாதாரணமாக இப்படி சொன்னால் என்ன? ஏன்னா அவரை நைனான் தான் கூப்பிடுவாங்க அவங்க ஆட்கள். ஏன்னா தெலுங்கு தானே பேசுகிறாங்க அவங்க. எங்கே தமிழ் வெளியே வந்தால் தான் தமிழ். மக்களை ஏமாற்றுவதற்கு, திசை திருப்பதற்கு. அவர் நைனான் யார் யார் கூப்பிடுறா? தமிழ் நைனான் யார் கூப்பிட்டா? அவங்களோட உறவுக்காரர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவர்கள். அதனால் அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது? அதனால் அப்பான்னு கூப்பிட்ட உடனே அவர் மகிழ்ச்சி ஆகிடாரு. ஆஹா, நம்மளையும் தமிழர் அப்பான்னு அழைக்கிறார்ல. அதனால் இப்போ மேடை தோறும்
பா நைனா போப்பா, ரெஸ்ட் எடுப்பா, வீட்டுக்கு போப்பா, ஓய்வெடுப்பா. இப்போ ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து நான் உங்களை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் நடத்தினேன்னா நான் சொன்னதெல்லாம் தப்பு, அதற்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லுவீங்களா? நிச்சயமா ம் நிச்சயமா கூப்பிடுங்க. ம் மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைத்தால் நான் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். இதில் எனக்கு என்ன சார் பயம் இருக்குது? ஆ நாங்கள் வந்து உண்மையை பேச வரோம், நாங்கள் எதாவது நடக்குன்னு சொல்கிறோம், நீ நடக்காதுன்னு சொல்கிறீங்க. 2026 பார்ப்போம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி, அந்த கூட்டணி நீங்கள் கூட்டணி முடிவு செய்த பிறகு யார் முதலமைச்சர் என்பதை தெரியப்படுத்துவீங்களா, அல்லது வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சரை முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? நாங்கள் வந்து டெல்லி மாதிரி தான், ம் யூகங்கள் வரும், இவர் ஆவலாம் அவர் ஆவலாம் அவர் ஆவலான்னு வரும், அதுக்கப்புறம் முடிவு செய்யப்படும். ஆனால் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் நீங்கள் வந்து பிரதமரை முன்னாடியே சொல்லிடுவீங்க. சரி, பிரதமர் வந்து ஏற்கனவே பிரதமராக இருக்கிறாரு, பிரதமராக இருந்தார், பிரதமரை சொல்கிறோம். இப்போ வந்து புதிய ஆட்சி, புதிய சக்தி, புதிய எழுச்சி தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. திராவிட மாடல் ஒழியணும். இல்லை, இப்போ உங்கள் கூட்டணியில் தான் மகாராஷ்டிராவில் கூட்டணி ஆட்சி முன்னாடி இருந்தது. அப்போ அந்த கூட்டணியில் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். அவர் பேரை சொல்லாமல், இப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கிறாரு பிரதமர், அதனால் அவர் பேரை சொல்கிறேன். நீங்கள் மகாராஷ்டிராவில் அவர் இருந்தார், அவர் பேரை சொல்லாமல் ஏன் அங்கே போட்டிட்டீங்க சார்? மாநிலத்துக்குன்னு ஒரு இது இருக்குது, ஸ்டேட்டுக்குன்னு இது வேறு, இது வேறு, சென்டருக்குன்னு ஒன்று இருக்குது. அது நல்லவாய், இது நாரவாயின்ற மாதிரியா? அது வேற, இது வேற, இது வேற, அது வேற சார். சரி, இப்போ நம்ம ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி பாராட்டினார், இந்த மாதிரியான தேவைகளையெல்லாம் அவர் போய் சொல்லி வலியுறுத்தி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு, அதுக்காக வாழ்த்தினார், பாராட்டினார்னு. அந்த செயல்பாடுகளில் இருந்து அவங்க அவருடைய பேச்சை கேட்டு அந்த நிதிகளை எல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார், நிதி கொடுத்து தான் சார் இருக்காங்க. உங்களுக்கு வந்து நிதி அலோகேஷன் என்பது, நிதி ஒதுக்கீடு என்பது 100 நாள் திட்டம் இருக்குல்ல? ஆமாம் சார், அதுக்கு 4000 கோடி என்னமோ கொடுக்கலாம் சார். நிதி வந்து ஒதுக்கீடு, நிதி அலோகேஷன் என்பது பாட்டு பாட தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். உடனே பீரோத்தை வந்து எடுத்து கொடுத்துட முடியாது. எடுத்து கொடுக்க வேண்டிய நேரம்னு ஆண்டாண்டு காலத்துக்கும் இப்போ இந்த நாட்களில் வந்துடும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்படி தான் நீங்கள் நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருப்பீங்க. அந்த நாட்கள் தாண்டி போகுது அப்படின்னும் போது தானே அவங்க கேட்குறாங்க. அப்படி கிடையாது, அது வந்துட்டு இருக்குது. இது குற்றச்சாட்டு வைக்கிறோம் சார். திமுக பொறுத்த வரைக்கும் எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கணும். நீங்கள் எந்த குற்றச்சாட்டும் யார் மேலே வைக்கிறதே கிடையாது. உண்மையாக தான் பேசுவோம், குற்றச்சாட்டு வைக்க மாட்டோம். ஐயோ, அந்த உண்மைன்னு சொல்லி அந்த சொல்லுக்கான மரியாதையை கெடுக்கிற மாதிரி. நாங்கள் உண்மையாக தான் பேசுவோம், குற்றச்சாட்டு வைக்க மாட்டோம். உண்மையை பேசுவோம், ஊழலை பேசுவோம், நாங்கள் பேசுவோம். சரி, தமிழ்நாட்டு அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு நிலையில் இருக்கிறது? அதாவது இவங்க வந்து திமுக, அதிமுக முதல் 2 இடங்களில் பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் வெவ்வேறு கட்சிகள் இருக்காங்க. உங்கள் கட்சி வந்து எந்த நிலையில் இருக்குது? நாங்கள் தான் இப்போ 2வது இடத்துல இருக்கிறோம். முதல் இடத்துல யார் இருக்கா? திமுக. நாங்கள் 2. இப்போ நாங்கள் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம் 2026. அப்போ இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஒன்று இருக்குது, அது என்னது? அவங்க எங்களுக்கு அடுத்து தான் இருக்காங்க. 4ஆக பிரிஞ்சிட்டாங்க இல்லையா? அதனால 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க 2வது இடத்துல தான் இருந்தாங்க ஒன்றா இருக்கும் போது. 4ஆக பிரிஞ்சிட்டாங்க. 4வது இடத்துல இப்போ இன்னும் 4ஆக பிரியதுக்கு உள்ள பிரச்சனை நடந்துருக்குது. இன்னும் 4ஆக பிரிய போகிறாங்க. இப்போ அப்படி பிரச்சனை இருக்கிற கட்சியோடு நீங்கள் சேர்றீங்களே, கூட்டணி வைக்க போறீங்க. ஒரு மாபெரும் தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்சி அது, புரட்சி தலைவராக. அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு உண்டு. ஒரு எளிமையான மக்களை நேசித்தவர், எளிமையான மக்களுக்காக புரட்சியை செய்தவர் தான் புரட்சி தலைவர் அவர் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட மகத்தான தலைவரின் கட்சி வீணாக போவதை எந்த கட்சிக்காரனும் ஒத்துக்க மாட்டான். திமுகனே ஒத்துக்க மாட்டாங்க, எந்த கட்சிக்காரனும் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன பாடு ஒரு நல்ல ரெட்டை சிம்பல் ஒரு கட்சின்னு. அது இன்றைக்கி ஏற்கனவே 4ஆக இருக்குது. இப்போ உள்ள இன்னும் 4 பேர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ நல்ல போட்டி வந்துட்டு இருக்குது. அதில் இவர் வேறு வந்து அசிங்கப்பட போகிற, அவமானப்பட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் வேறு. அதனால் அந்த கட்சிக்கு இனிமேல் வீழ்ச்சி தான் சார் வந்து. இப்போ இன்னொரு கூட்டணி உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம்,
இப்படிப்பட்ட கட்சிகள்லாம் சேர்ந்து தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட போகிறாருன்னு சொல்கிறாங்க. பாமகவும் தேமுதிக ஒரு நாளும் ஒன்றா இருக்க முடியாது. ஏன் இப்போ பாஜக கூட்டணியில் இருந்தாங்கல்ல பாஜக கூட்டணியில் இருப்பாங்க சார். பாமக தலைமை ஏற்று தேமுதிகலாம் ஒன்றா இருக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கூட அந்த கூட்டணிக்கு போயிடுவாங்கன்றாங்க. இந்த கூட்டணிக்கு அந்த பாமக, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிகலாம் நீங்கள் கொஞ்சம் அரசியலில் தான் எது வேணாலும் நடக்கும்னு சொல்லி சரி கொஞ்ச நேரத்தில் தான் சொன்னீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நீங்களாம் வந்து ஏன் இல்லை, ஏன் அந்த கட்சி வலிமைப்படுத்தலை இப்படிலாம் சொன்னீங்க சார். அரசியல் நிலைப்பாட்டில் வந்து ஒரு கொள்கை இருக்குது. பாமக இருக்கிறதுல நான் இருக்க மாட்டேன்னு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் சொல்கிறாரு. அது அவர் இப்போ இன்னும் ஒரு பொதுவாக எல்லா அரசியல்வாதிகளும் சொல்கிறாங்க, அரசியலில் எதுவும் நடக்கலாம். அது தொடர்ந்து எந்த விவாதத்துலேயும் சரி, அவங்க மேடை பேச்சிலையும் சரி, அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஆனால் நீங்கள் சொன்ன இது செட் ஆகாது சார். பிஎம்கே, தேமுதிக, விசிகே இது வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. நினச்சி பார்க்கவே முடியாது. இல்லை, இது ஒன்றோட ஒன்று ஒத்துப்போகாத ஒரு சக்திகள். இது வந்து அதில் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த தலைமையை. அப்படிப்பட்ட தனித்தனி பாதையில் பயணம் செய்யக்கூடிய கட்சி தலைவர்கள் அவங்களாம். இப்போ உங்கள் கட்சியில் தமிழ்நாட்டு தலைவராக அண்ணாமலை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு பதிலாக இவர் வருவார், இல்லை இவருக்கு அடுத்ததாக இவர் வருவார் அப்படின்னு எந்த தலைவரை நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு அவரை விட்டால் வேறு ஆள் இல்லை. 2026 வரைக்கும் அவர் தான் தலைவர். நான் ஏற்றுக்கொண்ட தலைவர். அவர் அடுத்ததால் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்தேன்னு பயணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, கட்சி பதவியை கொடுக்க போகிறார் அண்ணாமலை அப்படின்னு. சார் அவருடைய அன்பே போதும் சார் எனக்கு. அவருடைய அன்பே எனக்கு மிக பெருசு தான். ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, தென்னிந்தியா மட்டுமல்ல, இந்தியாவே வந்து எதிர்பார்க்கின்ற ஒரு தலைவர் வந்து எங்களுடைய எழுச்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதனால் அவர் என்னை விட வயசில் கம்மியாக இருந்தாலும், எனக்கு 56 வயசு ஆகுது, அவருக்கு ஒரு 48 வயசு தான் இருக்கும். நான் 40 வயசு தான் இருக்கும். 38 வயசுக்கு வந்தார் அவருக்கு தலைவர். அதனால் வந்து ஒரு எழுச்சியாக, ஒரு விவேகமாக, ஒரு வீரியமாக செயல்படுறாரு. அதனால் அதில் ஒரு மாற்றம் உண்டு. அந்த மாற்றத்துக்காக தான் சார் பிஜேபி வந்திருக்கிறோம். அது நிச்சயமாக தலித்துகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எனக்கு கிடைக்கும் இல்லை, தலித்துகளுக்கு கிடைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சரி, நன்றி. உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக தந்தமைக்கு எங்களது நன்றி. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார்.